ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்கள். நாம் இப்போ சென்னையில் எங்கே இருக்கோம்னா சுற்றுலா பொருட்காட்சியில் இருக்கோம். ஸோ இங்கே நம்ம சேனலுக்கான அழகிய கூந்தல் படைச்ச பெண்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா, போகலாமா? கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா, கேஸ்டர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் வந்து டபுள் பாயிலிங் பண்ணி ஹேர்ல நைட்டு தூங்கும் போது அப்ளை பண்ணோம்னா ஹேர் ஃபால் கம்மியாகும். என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்றீங்க நீங்க? ஷியாக்கா தேங்காய் எண்ணெய் அது மட்டும் தான். அப்பெல்லாம் வந்து வீட்ல ஹோம்மேட் ஷீக்கா தான். கிரே ஹேர்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு? அதுக்கு வேணும்னா நம்ம கருவேப்பிலை அரைச்சி யூஸ் பண்ணலாம். ஃபீல் பண்ணிடுறீங்களா நம்ம கட் பண்ணிட்டு இப்போ ட்ரெண்டியா இருக்க மாதிரி மாத்தலாம் அப்படின்னு அவங்க விடாதனால தான் இப்போ உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நம்ம இந்த தீவு திடலில் அப்படியே தேடி கண்டுபிடிக்கும் போது அழகான கூந்தல் படைச்ச ஒரு அழகியை நம்ம அப்படியே தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கிட்ட அவங்களோட டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை கேட்டு தெரிஞ்சுப்போம். போலாமா? ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேருமா? பானுமதி. பானுமதி. உங்க சுவாதி. சூப்பர் சூப்பர் மேம். இந்த மாதிரி ஒரு தீவு தேடலில் தேடி கண்டுபிடிச்ச அழகிய கூந்தல் படைச்ச பெண் நீங்களாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த கூந்தலோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லணுமா? நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதுதான். சில டைம் வீக்கெண்டில் வந்து ஃப்ளக்ஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளக்ஸ் சீட்ஸை வந்து சும்மா ஒரு 2 minutes பாயில் பண்ணி அதுலேருந்து ஸ்டாக் எடுத்து ஹேரில் ஒரு ½ hour கிட்ட ஊற வச்சுன்னு வாஷ் பண்ணி குடிச்சா திக்னஸ் கிடைக்கும். ஹேர் ஃபாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா, கேஸ்டர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் வந்து டபுள் பாயிலிங் பண்ணி ஹேரில் நைட்டு தூங்கும் போது அப்ளை பண்ணோம்னா ஹேர் ஃபால் கம்மியாகும். ஓகே, இந்த கிரே ஹேர்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிக்க உங்களுக்கு உங்கள் ஹேர் வந்து கிரே ஹேராக சேஞ்ச் ஆகுது? அதுக்கு வேணும்னா நம்ம கருவேப்பிலை அரைச்சி யூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஹேரோட திக்னஸ்க்காக சொன்னீங்க, டென்சிட்டி எப்போது உங்களுக்கு கம்மியாக இருக்கா? அதனால தான் நீங்கள் திக்னஸ் யூஸ் பண்ணுவீங்க? கம்மியாக இருக்குது. லாக்டவுனில் வந்து ஃபுட் அதிகமாக குவான்டிட்டி நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது அதிகமாக. ஓகே, ஃபுட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் எடுப்பீங்க? இப்போ ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவுட் சைட் ஃபுட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால நிறைய எடுத்துக்கிட்டோம்னா மேபி க்ரீன் வெஜிடபிள்ஸ். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்க? என்ன இவன் எதை சொன்னாலும் ஒன்று கேட்குறானே, இவன் என்னைக்கு சொல்கிறது? என்ன உங்களுக்கு க்ரீன் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது சாப்பிட்டா போதும். ஓகே, என்ன க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவும் இல்லை. சரி, ஓகே. இப்போ என்னென்னா என்ன மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு மாஸ்க்கு நீங்கள் ஃப்ளக்ஸ் சீட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அது ரெகுலராக பண்ண முடியாதுல்ல. ஷாம்பூஸ் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன ஷாம்பூஸ்? ஷாம்புலாம் என்ன சொல்லணும், சின்ன வயசில் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுவே யூஸ் பண்ணுறது பெட்டர். நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணோம்னா ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தாலும் அவங்க இப்போ அவங்க பார்த்து காத்துட்டு இருக்காங்க. குழந்தையிலேருந்து நம்ம அவங்களோட ஹேரை வந்து கேர் பண்ணுறது நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசில் பாப்பாக்கு என்னவெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க? மீரா ஷீக்கா தூள். ஓகே. அப்புறம் அப்போலாம் வந்து புளிமார்க் ஷீக்கா தூள் தான். இப்போ பண்ணுறாங்களா புளிமார்க் ஷீக்கா தூள்? இல்லை, இப்போ இல்லை. மீரா ஷீக்கா. நீங்கள் மீரா ஷீக்கா யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணி அது ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல, அதனால யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த பாடி ஹீட் வந்து அதிகமாக ஆகும்ல, ஸோ அப்போது வந்து அதுக்கான அதில் வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதை வந்து டைல்யூட் பண்ணுறது நீங்கள் ஃபுட்டில் ஏதாவது ஹைட்ரேட்டடாக இருக்கணும், வாட்டர் நிறைய குடிக்கணும், வேறு எதுவுமே இல்லை. எவ்வளோ வாட்டர் நீங்கள் குடிப்பீங்க? இல்லைங்க, இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்களா? 2 லிட்டர் ஒரு நாளைக்கு அப்படி குடிச்சாலே போதும். அப்போ நீங்கள் பிராண்ட் நேம் ஏதோ சொல்லவே இல்லையே, என்ன பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஏன் ஹை எண்டுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்? லாரியல், ட்ரெஸ்ஸமே, ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் இதுவே போதுன்றீங்களா? ஏன் இப்போது ஒரே ஷாம்பு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை அப்போ மாற்றுவீங்களா? இல்லை, மாற்றிருந்தேன், பட் மாற்றி யூஸ் பண்ணோன்னா ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். இட்ஸ் பெட்டர் நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணுறது, அதுவே ஓகே தான் உங்களுக்கு. சீக்ரெட் ஆஃப் ஒரு ஹேர்
Nothing. Daily. Only coconut oil and shampoos. Shampoo. What kind of shampoo you are using? Means kumkudukaya. Kudukaya. Kudukaya means is this a natural? No, natural only. Natural. Okay, it's in a Mira shampoo. Yeah. The coconut oil is a own preparation or any other chick? Outing. Out by outing. Okay, super. How many time wash your hands in a week? Only 3 times. Only 3 times. It's a warm water or any other? Hot water. So any other natural products you use? No. No. Chemical products like No. so your food intake not what? Natural only. Natural. Rice, all curries. Okay. Leaf curries. Okay. So how hair thickness you're using anything, any product for hair thickness? No. No. Nothing. So density and all? Nothing. Only. Hyderabad special is that Mira shampoo. Yeah. Is a mother suggestion or your own? Mother suggestion only. Mother From suggestion. childhood onwards, na? From childhood onwards, Mira Shika Yeah. only. Super. Your name? Ranjani. Ranjani. Rasika. Rasiga. Sir. Govindarajan. Govindarajan. Ilakya. Hemalata. அக்ஷயா சூப்பர் சூப்பர். இந்த சுற்றுலா பொருட்காட்சியில் அப்படியே தேடி கண்டுபிடிக்கும் போது சரி அழகிய கூந்தல் படித்த பெண்ணாக வந்து நான் உங்களை வந்து அப்படியே பார்த்தோம். சரி உங்ககிட்ட இருந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் நம்ம சேனல் வியூவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா? நோட் பண்ணுங்கப்பா வின்றாருவா. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தானே இப்போது நான் அதுக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நீழ்த்து இப்படி சீப்பெல்லாம் யூஸ் பண்ணி வளர்த்து அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து அப்படிதான் இருக்கு. ஓகே. ஸோ அம்மாவோட கேரிங்கால இருக்கா அது? அம்மா காலேஜ் போகிற வரைக்கும் அம்மாவோட இதில் இருந்தது. இப்போ வந்து என் இதில் இருந்தனால கம்மியாயிடுச்சு. கம்மியானது இவ்வளோனா அப்போது அதிகமாக இருந்தது எவ்வளோ இருக்கும்? திக்கு நிறையா இருக்கும். சார் எப்படி அந்த திக்கு போச்சு? அதிகமாக தான் இருக்கும். சரி, லென்த்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ லென்த் எவ்வளோ தூரம் இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் ஒரு நீக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் அப்படிங்களா? கட் பண்ணி விட்டுறாங்க. எதனால கட் பண்றீங்க? அதனால ஏதாவது இருக்கா கட் பண்ணா அதிகமா வரும்? ஸ்ட்ரைட்டாக இருக்க மாட்டேங்குதுல, ஓகே, அதனால கட் பண்றீங்க. என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்றீங்க நீங்க? நான் சன்சில்க் தான் யூஸ் பண்றீங்களா? நீங்கம்மா? டேம் ஷாம்பு யூஸ் பண்றீங்களா? ஓகே. நீங்க ஏதாவது ட்ரெண்டியா மாறணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஐடியா இல்லை. நீங்க? ஐடியா இல்லை. இதேதான். நான் எனக்கு லாங் ஹேர் தான் வேணும். ட்ரெண்டியா இதெல்லாம் சின்னதெல்லாம் வேணாம். ஸோ என்ன மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஹேருக்கு? நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஷியாக்கா, தேங்காய் எண்ணெய், அது மட்டும் தான். ஷியாக்கா, தேங்காய் எண்ணெய், அது தவிர்த்து வேறு எதுவும் இந்த மாஸ்க், ஹேர் மாஸ்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் வந்து ஹேர் வந்து லென்த்தாக தான் வளர்த்துருக்கீங்க. உங்களோட கூந்தல் அப்படியே எடுத்து கொட்டிடுச்சா? லென்த்து தான். ஏன் எதனால கொட்டுச்சு? அது கொஞ்சம் ரெகுலராக வந்து கேர் எடுக்காம நைட்டில் தூங்காமல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட இருக்கும். பாடி ஹீட்னால. ஸோ அது தப்புன்னு உங்களுக்கே தெரியுதுல? போச்சே, சரி திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அதான் கோகனட் ஆயில் தான் அப்பத்துல இருந்து இப்போ கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறீங்க. நீங்களும் நேச்சுரலாக இந்த ஃப்ளெக்ஸ் சீட் யூஸ் பண்ணுறது, பைத்தம்பருப்பு, வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, பாடி ஹீட்காக டைலூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை இன்டேக்கும் எடுத்திருக்கேன், தலைக்கும் போட்டிருக்கேன். ஓகே. திக்னஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? இதுக்கப்புறம் நீங்கள் திக்னஸ் தான் எனக்கு வேணுன்றீங்க மாதிரி சொல்கிறீங்களா? திக்னஸ்க்காக என்ன பண்ணுறீங்க? நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஹேர் ஒழுங்காக ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்கேன். இப்போ அது திரும்ப கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அப்படிங்களா? நீங்கள் உங்களோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துட்டு? என்னோட ஹேர் நான் இப்போ தான் ரீசெண்டாக கட் பண்ணது. இப்போ ரீசெண்டாக கட் பண்ணீங்க? ஓ, ஸ்டைலாக வரலான்ட்டு. இல்லை, என்னோட ஹேர் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது. சூப்பர். ஸோ அதனால நான் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். சூப்பர். அதுவா கொட்டுறது நீங்களே கட் பண்ணிட்டீங்க. ஸோ எவ்வளோ தூரம் இருந்தது ஹேர் ஃபால் இது மாறதுக்கு முன்னாடி? எவ்வளோ லென்த்தாக இருந்தது? உங்களுக்கு ஏதாவது வருத்தமாங்கண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதெல்லாம் நம்மள தொலைவு பண்ணலாம் தான். இல்லை கட் பண்ணதுக்கப்புறம் பார்லர் போயிருப்பாங்க, அதனால ஏதாவது வருத்தமா? அதெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி ஷாம்பூஸ்மா யூஸ் பண்ணுறீங்க? நான் ஷாம்புன்னு பார்த்தா சன்சில்க், டவ். சின்ன வயசுல இருந்து தானே? ஏன்னா இவங்களோட ஜென்ரேஷனுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது இவங்க ஜென்ரேஷனில் 90s கிட்ஸ் ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து வீட்டில் ஹோம்மேட் ஷீக்கா தான். ஹோம்மேட் ஷீக்கா? ஆமாம், ஷீக்கா. ஓகே, சூப்பர். ஆனால் ஏதோ யோசிக்கிறாரு, மைண்ட் வைஸில் ஏதோ ஓடுது. அவங்க கிட்ஸாக இருக்கும்போது எனக்கு எப்படிமா தெரியும்? கல்யாணம் ஆகிட்ட போது தான் தெரியும். ரைட்டு, சூப்பர். வேறு ஏதாவது லைக் பர்டிகுலராக
இதனால வந்து கிரே ஹேர் ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு இது யூஸ் பண்றனால? இல்ல கிரே ஹேர்லாம் எதுவும் கிடையாது. நான் ஷியாக்காவும் போடுவேன். என்ன மாதிரி கோம்பு யூஸ் பண்ணுவீங்க? நார்மல் நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது தான் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கோம்பு தான். அதுல வந்து சின்ன பல்லு யூஸ் பண்ணா ரொம்ப கொட்டும். இப்பதான் கொஞ்சம் பெருசு பெரிய பல்லு யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களா இவ்வளவு லென்த்தா ஹேர் வளர்த்துருக்கியே உங்களுக்கு இதுக்கு ஏதாவது டிப்ஸ் கேட்டிருக்காங்க? சுற்றுலா ஒரு கட்சியில் அப்படியே தேடி கண்டுபிடிச்சா அழகிய கூந்தல் படைச்ச பெண்களா உங்களை பார்த்தோம். ஸோ உங்களோட ஹேர் அப்படியே ஃப்ரண்ட்ல எடுத்து விடுறீங்களா? சூப்பர், வா, அழகா. ஸோ சின்ன வயசுல இருந்து நீங்க இதுக்கான என்ன ஷாம்புலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? எந்த ஷாம்பு யூஸ் பண்ணீங்க? ஹேரோட சீக்ரெட் அவங்க தான். இவங்க தானா? அப்போ அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க பிஸியா இருக்காங்க. அவங்க எப்படி தான் அவங்க யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியல. ஆயுர்வேதிக் ஆயில் தான் ஒண்ணுல. ஆயுர்வேதிக் ஆயில். ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஆயுர்வேதிக் ஆயில். பேராஷூட் ஆயுர்வேதிக் ஆயில். பேராஷூட் ஆயுர்வேதிக் ஆயில். வேற எதுவும் கிடையாது. ஷாம்பூஸ்? டவ் ஷாம்பு. டவ் ஷாம்பு. டவ் ஷாம்பு இப்போதானே வந்தது. நம்ம சின்ன வயசுல அப்போலாம் சின்ன வயசுல மீராஷிகா. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கோம்பு என்ன மாதிரி கோம்பு யூஸ் பண்ணுவீங்க? நார்மல் சீப்பு தான். நார்மல் சீப்பு தான். இப்போ லூஸ் ஹேர் விடுறது வந்து எந்த அளவுக்கு நீங்க ஹேரை டேமேஜ் ஆகுது? வெளியே வரும்போது தான் லூஸா, வீட்ல இருக்கும்போது பின்னி தான் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் வெளியே வருது. ஓகே, டஸ்ட் இப்போ கண்டிப்பா இந்த இடத்துல டஸ்ட் ஆயிடும். இப்போ நீங்க ஹேர் வாஷ் பண்றதா என்ன மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுவீங்க? நார்மலா வீட்ல போயிட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். வீட்டுக்கு போனோடனே கோம்பு எடுத்து சிக்கு உடைச்சிட்டு பின்னிடுவோம். இச்சஸ்லாம் வரதுக்கா எதுக்காக ஸ்பெஷலா வேற ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? இச்சஸ்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணாவே நமக்கு எந்த இச்சஸும் வராது, நம்மளுக்கு எதுவுமே வராது. ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும்போது ஹேர் கீழே கட் பண்ணிட்டாவே போதும். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும்போது ஹேர் வந்து கீழே கட் பண்ணிட்டாலே போதும். ஸோ அந்த மாதிரி நீங்க மந்த்லி ஒன்ஸ் அப்பெல்லாம் இல்லை, மந்த்லி ஒன்ஸ்லாம் இல்லை, எப்போ நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது அப்போ கட் பண்ணுவீங்க. ஸோ கோம்பு வந்து என்ன மாதிரி பெரிய பல் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க? சிக்கோடிக்கு பெரிய பல்லு, நம்ம நார்மல் தலை சீவை நார்மல் சீப்பாக. ஓகே, ஃபுட்டு இன்டேக் என்ன மாதிரி எடுப்பீங்க? ஒரு டேக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்றது. இப்போ டவ் தவிர வேற எந்த ஷாம்பு உங்களுக்கு போனோன்னு உங்களுக்கு ஐடியா இல்லையா? டவ் வந்து ஜஸ்ட் ஷைனிங்காக தான் போட்டேன், மற்றபடி வேற எதுவும் போடணும் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பிராண்டஸ்லாம் வந்துருக்குல்ல, ஸோ நியூ பிராண்ட்ஸ். ஏன்னா என்ன சொல்லலாம், ஹைலி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து லோ கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஹேர் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸே ஆனாங்க எனக்கு இது நார்மல் இதுவே போதும், நார்மலாக இதே யூஸ் பண்ணிக்கலான்றீங்க. ஸோ இவ்வளோ லாங்க ஹேரை வளர்த்துருக்கீங்க. எனக்காக ஃபீல் பண்ணிடுறீங்களா நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெண்டியாக இருக்க மாதிரி மாற்றலாம் அப்படின்ட்டு? ஓ, அப்போ கட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. கட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது இல்லை? அதெல்லாம் விட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க விடாதனால தான் இப்போ உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைனா? பார்த்துக்கோங்க. கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கு, அதுதான் எப்படி கட் பண்ணுறது? கூடவே வளர்ந்தது கூட. ஸோ வேற இந்த மாஸ்க் போடுவாங்களா, ஹேர் மாஸ்க்னு அந்த மாதிரி இல்லை? கற்றாழை அந்த மாதிரி போட்டால் நல்லா வரும். கற்றாழை அது இன்டேக்லாம் எடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் வயல்ல சார் மட்டும் வெறும் இது மட்டும் தான் பண்ணுவீங்க. பைத்தம்பருப்பு, எக் ஒயிட். எக் ஒயிட் மட்டும் எப்பனா போடுவோம். இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தேன், இப்போ எதுவுமே எடுக்கிறது இல்லை. டென்சிட்டி வந்து இப்போ நிறைய பேர் கம்மியாகுது. இப்போ நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுனால டென்சிட்டி அதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட டிப்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு, சின்ன வெங்காயம் அதுதான் வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க. அரைச்சி தலை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேம்? அருணா. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க. வேறு ஹெல்த்தியாக ஹேரை வச்சுக்கிறதுக்கு லைக் ஹேர் மாஸ்க் அந்த மாதிரிலாம் தான் ட்ரை பண்ணுறீங்க? ஓகே, நீங்கள் வந்து ஹேரை வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க? ஹெல்த்தியாக வச்சுருக்கிறது ஒன்று இருக்குல்ல, ஹேரை வந்து நம்ம லென்த்தாக ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரை பண்ணுறீங்க? ஆயில் தான், வேறு எதுவும் இல்லை. என்ன மாதிரி ஆயில்? கோகனட் ஆயில். செக்கில் ஆட்டுற எண்ணெயா இல்லை லைக் செக் எண்ணெய் தான்? நீங்கள் ட்ரெண்டியாக வரதுக்காக ஏதோ எந்த ஐடியாவும் இல்லையா உங்களுக்கு? லைக் ட்ரெண்டாக ஷார்ட்டாக கட் பண்ணிக்கணும் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, லென்த்தாக வளர்க்கணும் தான், ஹேர் லென்த்தாக வளர்க்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த கஞ்சி தண்ணிலாம் வச்சு ஹேர் வந்து ஸ்மூத் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலாம். என்னமா இல்லை, நீங்கள் கொடுத்த ஐடியா வேணால் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர். பைத்தம்பருப்பு, எக் ஒயிட் இதெல்லாம் வச்சு எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லையா? வீட்டில் எல்லாருக்குமே முடி நீளமாக தான் இருக்கும், வீட்டில் எல்லாருக்கும். அப்படின்னா இவங்க வீட்டு அட்ரஸ் வாங்கிக்கோங்க, இவங்க வீட்டில் எல்லாருக்கும் முடி நீளமாக தான் இருக்கும். கண்டிப்பாக தேடி நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் வரோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஃபுட்டில் வந்து என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுவீங்க, கீரை அதிகமாக சாப்பிடுவீங்களா? ஸோ கீரை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்குன்ற மாதிரி. ஸோ பாடி வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஹேர் வந்து லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஹேர் லாஸ் பற்றி? அதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆனது இருக்கு. அது ஹேர் ஃபால் எப்போ ஆயிருக்கு?
ரீசெண்டாக ஆகிட்டு தான் இருக்கு. ரீசெண்டாக ஆகிக்கிட்டு தான் இருக்குது. எதனாலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அது? அது தண்ணி மாற்றிருக்கு. தண்ணி மாற்றினதுனால எங்கள் ட்ராவலில் ஸோ அது போயிட்டு வந்து அதுக்கு நீங்கள் கேர் எடுத்து வேறு எதுவும் ட்ரை பண்ணலையா? கேர்லாம் எடுக்க டைம் இல்லை. அதுக்கெலாம் டைம் இல்லைங்க, அப்படியே போகிற போக்கில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? ரைட், ஓகே. ஸோ இன்னும் வேறு எப்படின்னா லூஸ் ஹேர் விடுறதுனால நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல. லூஸ் ஹேர் ட்ரை ஆகுது. ஸோ அப்போ பின்னல் போடுறது ஓகே தானா உங்களுக்கு? பின்னல் போட்டுருக்கலாம். எப்பயுமே பின்னல் போடக்கூடாது, அதனால எப்பயுமே அதே மாதிரி லூஸ் ஹேரும் விடக்கூடாது. இந்த சுற்றுலா பொருட்காட்சியில் தேடி கண்டுபிடிச்ச அழகிய கூந்தல் படைச்ச பெண்களோட அவங்க சொன்ன ஹேர் கேரோட டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை உங்களுக்காக கொடுத்துருப்போம். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அவங்க சொன்ன டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸில் யாரோட கூந்தல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். நிறைய பேர் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவங்க சொல்கிற டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை பார்ட் 2ல் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. பாய்.